வணக்கம். நான் பெரம்பலூர் மாவட்டம் எஸ் கலைச்செல்வன், மேலப்புலியூர் கிராமத்திலேருந்து உட்கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த தூத்துக்குடி மாரத்தானில் நான் 7 முறை ஓடிருக்கிறேன். 7 முறையும் காசு வாங்கி தான் ஓடி இருக்காங்க. இந்த முறை தான் ஃப்ரீயாக என்ட்ரி கொடுத்து புதிய தலைமுறை போதை விழிப்புணர்வை ஓட வைத்து 10 கிலோமீட்டர் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறேன். அதில் நான் வந்து 32வது ஆளாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பெருமையாக இருக்குது. எல்லா மாவட்டத்திலையும் 39 மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காது மொத்தம் 21 ஊனங்கள் இருக்குது. அதே இதுலேயும் ஒவ்வொருத்தரும் இப்போ தான் ஓட கற்றுருக்காங்க. நிறைய விழிப்புணர்வு கிடைக்குது. அடுத்த நம்ம பேரா ஒலிம்பிக்கில் நல்ல மெடல் அடிக்க தகுதி பெற்றவராக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த எதுக்காக இந்த மாரத்தான்னா அவங்கவுங்க உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக புதிய தலைமுறை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு முறையும் நடத்துகிறாங்க. நீட்டாக நடத்துகிறாங்க. எந்த ஒரு சச்சரவும் கிச்சரவும் எதுவும் கிடையாது. சண்டை சச்சரவும் எல்லா இதுலையும் மாரத்தான் நடக்காங்க. அந்த மாரத்தானில் எந்த ஒரு இதுவும் நடக்காது. அதனால் நீட்டாக நடத்துகிறாங்க. புதிய தலைமுறைக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தருணத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன். இதுமாரி நிறையா மாற்றுத்திறனாளிகளை ஊக்க வைத்து ஓட வைத்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்த தூத்துக்குடி மாரத்தானில் நிறையா மாற்றுத்திறனாளியை வெளியில் கொண்டு வாங்க. முத்து மீனான ஒரு பொண்ணு எம்ஆர் கேட்டகரி, அந்த பொண்ணு நேஷனல் மெடல் அடித்து உங்கள் மாவட்டத்துக்கு பெருமையை தேடி கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்து சேர்த்தா எங்களுக்கு பெருமையாக இருக்கும். எங்கள் மணி சாருக்கும் எங்கள் ராஜா சாருக்கும் புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் மணி சார் அவர்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.